நமது சிறப்பு விருந்தினர் டிஜே முகேஷ் அவர்களுக்கு ராஜேஷ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க அண்ணன் மோகன் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கிறார்கள். மற்றும் இந்த 5 நாட்களாக ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் கொடுத்து அபிஷியலே சரி எல்லாரையும் சுறுசுறுப்பா வச்சுக்கிட்டேன். தேவகி காஃபி பார் உரிமையாளர் பார்த்திபன் அவர்களுக்கு அண்ணன் மோகன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவித்து நினைவு பரிசனையும் அவரை வழங்கி கௌரவிக்கிறார்கள். பத்தி என்ன சொல்றதுனே தெரியல. அவன் நேற்று பண்ண வேலைக்கு பட் உடன் ராகுலும் இருக்கின்றோம். Blue, first round. தமிழ்நாடு சப் ஜூனியர் செலக்ஷன் போட்டிக்கு வருகை தந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் ப்ரொஃபசர் PKV ராஜா வாசல் படிப்பகம் அவர்களை தமிழ்நாடு புதுச்சேனை கழகத்தின் சார்பாகவும் வேலூர் மாவட்ட புதுச்சேனை கழகத்தின் சார்பாகவும் வருகை என வரவேற்கின்றோம். Four, 5, 6, 7, 8.
This is our bout number 74. Unanimous decision 5-0. Blue is winner. இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வேலூர் மாநகரில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த மிக அற்புதமான சிறப்பான போட்டியில் பங்கு பெற்றதற்காகவே பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் மாநில குத்துச்சண்டை கழகத்தின் துணைத் தலைவரும் சகோதரர் பாக்ஸர் ராஜேஷ் அவர்களின் குருவுமான ஐயா மோகன் அவர்களுக்கும் அண்ணன் பாஸ்கர் ராஜேஷ் அவர்களுக்கும் இன்னும் இந்த விழாவை சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்த அனைவரையும் முதலில் பாராட்டுகிறேன். ஆக நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு கைத்தட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல இடங்களில் போட்டிகள் நடக்குது. ஆனால் இப்படிப்பட்ட போட்டிகள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை உருவாக்கும். அதே சமயத்தில் மாநில அளவில், தேசிய அளவில், உலக அளவில் போட்டி போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுது மட்டுமல்லாமல் மாணவர்களை எல்லா விளையாட்டுமே, குறிப்பாக பாக்ஸிங் பார்த்திங்கன்னா, பாக்ஸிங் அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அவங்களுடைய உடல்லிருந்து உள்ளத்திலிருந்து உளவியல் ரீதியாக ஒரு ஒழுக்கம் ஏற்படும். அது இந்த உலகத்தில் அல்லது இந்த சமூகத்தில் வாழறதுக்கு நல்ல எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு பிஸியாகவே வச்சுக்கும். அந்த ஏற்பாடு செஞ்சு அது சில எல்லா இடத்துலையும் நடக்குது நாம் பார்த்துருக்குறோம். ஆனால் அது வெகுஜனத்தை போய் சேர்றது ரொம்ப கடினமாக இருக்கும். ஒரு பாக்ஸிங்னா பாக்ஸிங் ஆர்வலர்கள், பாக்ஸிங் நடத்துகிறவங்க, பாக்ஸிங் பண்ணுற பிள்ளைகளோட பெற்றோர்கள், இப்படிப்பட்ட ஒரு சிறுபான்மையினர், ஒரு சிறு கூட்டமாக இருக்கிற விஷயத்த இன்றைக்கி தொடர்ந்து இந்த 5 நாளாக, அதுக்கு முன்னாடி பல நாட்களாக அண்ணன் பண்ணும்போது நான் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறேன். இது வெகுஜனத்தை போய் இந்த வேலூரில் அடைஞ்சிருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதுக்காக நான் அவங்கள பாராட்டுறேன். ஏன்னா வெறும் ஒரு குட்டியாகவே இல்லாமல் இவங்க மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணாமல், பங்கு பெறவங்க மட்டுமே பார்க்காம, இங்கே இருக்கிற அரசியல் பிரமுகர்கள் உட்பட, அதிகாரி உட்பட வாழ்த்தி பங்கு பெற்று இது ஒரு பொது தளத்தில் ஒரு வெகுஜனத்துக்கு கொண்டு போகிறத நான் இந்த இடத்துல பார்த்தேன். அதுக்காக நான் பாராட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய விஷயங்களை படிப்போம். அப்படி படிக்கும்போது பாக்ஸிங்கான நன்மைகள் வெறும் போட்டி போடுவது, பரிசுகளை பெறுவது, அரசு வேலைகளை பெறுவதை தாண்டி பாக்ஸிங்குக்கு முன்னாடி பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கிறத நம்ம பார்ப்போம். ரோப்பில் ஆரம்பித்து பயிற்சி பெறது ஆரம்பித்து இது எல்லாமே உடல் உள்ள ஆன்மாக்களை, தசைகளை சரி பண்ணுறது, ஒழுக்க நெறி உருவாக்குறது, இதயத்தை சீராக வைத்து கொள்றதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் போட்டி பண்ணலாம் கூட எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் ஆரோக்கியமாகவே இருக்கிறாங்க இல்லைங்களா? அதுக்கு காரணம் இந்த ப்ராக்டிஸ் அவங்களுக்கு கொடுக்குன்றத நிறைய ஆர்டிக்கல் நம்ம படிக்கிறோம், அதன் மூலிமா தெரிஞ்சுக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த இடத்துல வெகுவாக இவங்களை மீண்டும் மீண்டும் பாராட்டுறது காரணம், இதை அடுத்த லெவலுக்கு இந்த வேலூர் மாநகரத்தில் காகிதப்பட்டறையில் திரௌபதி அம்மன் ஆலய வளாகத்தில் நடக்கிற இந்த போட்டி, இந்த குத்துச்சண்டையை நம்ம மாநில அளவில், நம்ம ஊர் அளவில் தாண்டி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனதுனால இந்த நிகழ்வையும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்தலும் வெகுவாக பாராட்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறன்னு நான் எந்த விழாவிலும் சொல்லதில்லை. நல் சிந்தனையோட, நல் செயலோட இந்த சமூகம் இன்னும் சீர்பட்டு இருக்க அனைவரும் தொடர்ந்து இயங்குவோம் என்று கூறி நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். கொடுத்தீங்க லாஸ்ட் டைமில் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. இதே கம்மி தான், இன்னும் அதிகமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றிண்ணா. அதே மாதிரி அண்ணனை பற்றி சொல்லணும்னா, வாசல் படிப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு சந்த வாசலில் ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஏழை மாணவர்களை படிக்க வச்சு இலவசமாக நிறைய பேரை கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. அதனால தான் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறோம். அவ்வளோதான். தேங்க்யூ சார்.